ஒன்றுமானாகாததும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். நாகூம் தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாகூம் தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். முற்றுகைக்கு தண்ணீர் கொண்டு வை, உன் அரண்களை பலப்படுத்து, சேற்றிலே போய் களிமண்ணை மீதி, சூளையை எட்டிப்படுத்து. இன்றைக்கு என்னுடைய தலைப்பின் செய்தி என்னவென்றால், உன் அரண்களை பலப்படுத்து. மறுபடியும் நாகூம் தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். முற்றுகைக்கு தண்ணீர் கொண்டு வை, உன் அரண்களை பலப்படுத்து, சேற்றிலே போய் களிமண்ணை மிதி, சூளையை கெட்டிப்படுத்து. ஆண்டவராகிய தெய்வம் இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்குள்ளே பிரவேசித்த போது அவர்களுக்கு நல்ல ஆகாரம் கிடைத்தது, நல்ல உடைகளை அவர்கள் உடுத்தார்கள், நல்ல வீடுகளிலே அவர்கள் குடியிருந்தார்கள். அவர்களை ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்திலே ஆண்டவர் வைத்தார். அவர்கள் தேவனை விட்டுவிட்டார்கள். தேவனுடைய ஆசீர்வாதங்களை அவர்கள் பிடித்துக் கொண்டார்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தின் மறைவிலே அவர்கள் தங்கி விட்டார்கள். ஆகவே சத்துருவாகிய பிசாசு, இன்னும் சொல்ல போனால் அந்த தேசத்திலே மீதியாயிருந்த ஜனங்கள் அவர்கள் இவர்களோடு கூட யுத்தம் பண்ண ஆரம்பித்தார்கள். எந்த ஆசீர்வாதத்தின் அடைக்கலத்திலே அவர்கள் புகுந்து கொண்டார்களோ, எந்த ஆசீர்வாதத்தின் அடைக்கலத்திலே அவர்கள் இளைப்பாறினார்களோ, எந்த ஆசீர்வாதத்தின் அரணிலே அவர்கள் தஞ்சம் புகுந்தார்களோ, அந்த அரணெல்லாம் தகர்ந்து போனதை இந்த நாகூம் தீர்க்கதரிசன புத்தகத்திலே பார்க்கலாம். அது எப்படிப்பட்ட அரண் என்று நாம் சொல்லுகிறான். அதே நாகூம் தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் சொல்லுகிறான், நீங்கள் அரணாய் இருக்கிற பாதுகாப்பாய் இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது பழங்களை போல இருக்கிறது என்று அவன் சொல்லுகிறான். பழங்களை போல மரத்தை உலுக்கினால் அந்த பழம் விழுகிறது போல இருக்கும் நீங்கள் கட்டி வைத்திருக்கிற அரணெல்லாம் என்று சொல்லுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்திலே மனிதர்கள் அநேக அரணுக்குள்ளே தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதங்களின் புத்தகம் 20ஆம் சங்கீதம் 7-8 வாசிக்கலாம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ரதங்களுக்குள்ளே மறைந்து கொண்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அநேகர் பார்வோனுடைய நம்பிக்கை எல்லாம் அவன் கேட்கிறான், அவர் யார் என்று கேட்கிறான். அவன் பாதுகாப்பா இருக்கிற என்னவென்றால் அதிகாரத்துக்குள்ளே அவன் இருந்தான். குதிரைப்படைகள் இருந்தது, யானைப்படைகள் இருந்தது, யுத்த வீரர்கள் இருந்தார்கள். அவன் நினைத்தான், இவைகள் நமக்கு ஜீவன், இவைகள் நமக்கு பாதுகாப்பை உண்டு பண்ணும், இவைகளும் இந்த பூமியில நாம் வாழ்நாட்களை நாம் கழித்து விடலாம் என்று நினைத்தான். ஆனால் எப்பொழுது அவன் அரண் முறிந்து போனது என்று சொன்னால், எப்பொழுது அவனுடைய அரண் பழங்களை போல மரத்திலிருந்து விழுந்தது என்று சொன்னால், அந்த எகிப்திலே அருமையான ஜனங்கள் விடுதலையாகி
அந்த சமுத்திரத்தை நோக்கி பிரயாணம் பண்ணும்போது இவனும் தன்னுடைய அருமையான படைகளோடு கூட அந்த சமுத்திரத்திலே அவன் பிரயாணம் பண்ணுகிறான். அப்பொழுதுதான் சமுத்திரம் அவர்களை விழுங்கி போட்டது. கால வேளையில அவன் நம்பி இருந்ததான எல்லா அரண்களும், அவன் நம்பி இருந்ததான எல்லா பாதுகாப்பும், அவன் நம்பி இருந்த அடைக்கலம் முகுந்து அரணை போல் அவன் எண்ணிக்கொண்டிருந்த எல்லாம் கரையோரமாய் செத்து மிதந்து வருகிறதை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் கண்களிலே பார்த்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உலகத்திலே நான் ஒன்றை பார்க்கிறேன். ஜனங்கள் அருமையான பணம் 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 என்று பணத்திற்கு பின்னே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பணம் தான் அவர்களுடைய குறிக்கோள். சம்பாதிக்க வேண்டும். அருமையான தன்னுடைய ஆசீர்வாதத்தின், பொருளாதாரத்தின் ஆசீர்வாதத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்ற உணர்வோடு கூட ஜனங்கள் வாழ்கிறார்கள். யூதாசை ஆண்டவர் அவனை அழைத்தார், அவனை ஆண்டவர் அபிஷேகித்தார். அவன் அப்போஸ்தலன் என்ற அழைப்பை பெற்றவன். அருமையான இயேசுவோடு கூட ஊழியம் செய்கிற பாக்கியம் அவனுக்கு கிடைத்தது. 3.5 வருடம் ஊழியத்தில் இருந்தான். ஆனால் அவன் நோக்கம் சரியில்லை, அவனுடைய எண்ணம் சரியில்லை, அவனுடைய உணர்வு சரியில்லை, அவனுடைய சிந்தனை சரியில்லை, அவனுடைய பேச்சு சரியில்லை. அவன் முற்றிலுமாய் பணத்தை தான் மையமாய் வைத்து இயேசுவோடு கூட நடந்தான். எந்த பணத்தை அவன் மையமாய் தன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வைத்திருந்தானோ, எந்த பணம் பாதுகாப்பு கொடுக்கும் என்று அவன் யோசித்திருந்தானோ, எந்த பணம் அவனை நடத்தும் என்று யோசித்தானோ, அந்த பணம் அவனை தூக்கு மரத்திற்கு கொண்டு போனது. அந்த பணம் தான் அவன் நாண்டு கொண்டு செத்து போனான். உன் பலனை செய்தி வசனத்தை வாசிக்கலாம். அவ்வளவுதான். என் செய்தி ஒரே ஒரு வார்த்தை தான், மற்றதெல்லாம் நீங்கள் வாசிக்க வேண்டாம். ஒரு அரணை பலப்படு, ஒரு அரணை பலப்படு. தேவனுடைய பிள்ளைய இந்த கால வேளையில அழியாத நித்தியமாய் நிற்கிற நிலையான ஒரு அரணை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் நியாயப்பிரமாணத்திலே கட்டப்பட்டிருந்தான். சரகரின் சங்கத்திலே முக்கியமான மனிதனாய் இருந்தான். சரித்திரம் சொல்லுகிறது அவன் ஒரு பெரிய பணக்காரன், பெரிய படித்த ஒரு மனிதன். அவன் கிறிஸ்தவ சபைகளை பாழாக்கி கொண்டிருந்தான். அவன் கிட்ட யாரும் நிற்க முடியாது. அவ்வளவு ஆணவம் நிறைந்தவனாய், அவ்வளவு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவ்வளவு கௌரவம், அதாவது அது சொல்வார்கள், அது பெருமை நிறைந்த ஒரு மனிதனாய் அவனுடைய இருதயம் பெருமையினாலே நிரம்பி இருந்தது. ஏனென்றால் படித்தவன், பணக்காரன், சரகரின் சங்கத்திலே முக்கியமானவன். அருமையான கிறிஸ்தவ சபைகளை பாழாக்குவதிலே அவன் நினைத்தான் வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம் என்று நினைத்தான். தமஸ்கு பட்டணத்தை நோக்கி போகும்போதுதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பிரகாசமான ஒரு வெளிச்சம் அவன் மேலே விழுந்தது. அவன் கேட்கிறான், நீர் யார் என்று கேட்கிறான். அல்லேலூயா. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பலவிதமான அரணுக்குள்ளே நீ மறைந்திருக்கலாம், அநேக அரணுக்குள்ளே பதுங்கி இருக்கலாம். அவைகளெல்லாம் பழங்களை போல கீழே விழுந்து விட்டது. இப்பொழுது ஒரு உடைந்த நிலைமையில இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறாய். ஒரு நசுக்கப்பட்ட நிலைமையில இங்கே வந்திருக்கிறாய். ஒரு படுத்து போன நிலைமையில, நாற்றம் எடுத்த ஒரு நிலைமையில இங்கே வந்திருக்கிறாய். முற்றிலும் நீ நொறுக்கப்பட்ட ஒரு நிலைமையில இந்த காலவேளை ஆராதனையில வந்திருக்கிறாய். கண்ணீரோடு கூட நீ உட்கார்ந்திருக்கிறாய். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை எதற்காக அழைத்து வந்திருக்கிறார் தெரியுமா? உன்னை கட்டும்படியாய், உன்னோடு கூட பேசும்படியாய், உன்னோடு கூட இடைபடும்படியாய், உன்னை உயிர்ப்பிக்கும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவரே உன்னை கொண்டு வந்திருக்கிறாய். ஒரு பலத்த பாதுகாப்பு. அந்த மரத்திலே அவன் என்ன
செய்தான்? இனிமே அழுகிபடியாகி அவன் ஒரு ஆமணக்கு செடியிலே பதுங்கி இருந்தான். ஆமணக்கு செடியின் நிழலே அவன் சந்தோஷமாயிருந்தான், பாடினான், துதித்தான். ஏனென்றால் ஆமணக்கு செடி அவனுக்கு குளிர்ச்சியை கொடுத்துக் கொண்டிருந்தது. ஆமணக்கு செடி அவனை பாதுகாத்துக் கொண்டிருந்தது. ஆமணக்கு செடி அவனை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்திக் கொண்டிருந்தது. ஆமணக்கு செடி அவனை மகிழ்ச்சியாக்கி கொண்டிருந்தது. என்ன நடந்தது என்றால், அதன் மேல் வெயில் பட்டபோது அது பட்டு போனது. இந்த உலகத்திலே நீ காண்கிற எல்லாம் பட்டு போகும். இந்த உலகத்திலே உன்னை இப்பொழுது மகிழ்ச்சியாக்கி கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் உன்னை துக்கத்தை உண்டு பண்ணும். அது அருமையான புருஷனாய் இருக்கலாம், பிள்ளையாய் இருக்கலாம், குடும்பமாய் இருக்கலாம், உறவாய் இருக்கலாம், நண்பர்களாய் இருக்கலாம், அருமையான யாராய் இருந்தாலும் இந்த கால வேளையிலே நீ மகிழ்ச்சியாய் இந்த பூமியிலே உனக்கு மகிழ்ச்சி கொடுக்கிற எல்லாம் ஆமணக்கு செடியை போல பட்டு போகும். சோதோம் குமாரா பட்டணத்திலே அவன் சந்தோஷமாயிருந்தான். அவன் நினைத்தான், ஆபிரகாம் பைத்தியக்காரன், ஆபிரகாமாவது பைத்தியக்காரன். அவன் மனைவி சொல்லக்கூடாதா, நீ ஒரு பைத்தியக்காரன்? அந்த லோத்து போய் சோதோம் குமாரா பட்டணத்தை தெரிந்து கொண்டான். அங்கே அவன் நன்றாய் பாடினான், அங்கே நன்றாய் கர்த்தரை துதித்தான். நல்ல சாப்பாடு, நல்ல உடை எல்லாம் இருந்தது. ஆனால் சோதோம் குமாரா பட்டு போனதை, அவன் மனைவி உப்பு தூணாய் போனதையும் அவன் கண்களிலே பார்த்தான். சோதோம் குமாராவில் இருந்து தேவன் அருமையான அவன் கரத்தை பிடித்து வெளியே கொண்டு வரும்போது அவன் அழுத கண்ணீருக்கு அளவே இல்லை, அவன் பட்ட வேதனைக்கு அளவே இல்லை, அவன் பட்ட துக்கத்திற்கு அளவே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கால வேளையில பூமியிலே நீ காண்கிற எல்லாம் ஆவணக்கு செடியை போல பட்டு போகும். அதுதான் நாகும் சொல்லுகிறான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறான். அத்தி பழங்கள் எப்படி பழுத்து இருக்கிறதோ, அந்த மரத்தை உலுக்கினால் அது எப்படி கீழே விடுமோ, அப்படி உங்கள் உலகத்திலே நீங்கள் காண்கிற எல்லா மேன்மைகளும், உலகத்தில் இருக்கிற உங்கள் அதிகாரங்களும், உலகத்திலே இருக்கிற எல்லாம் அப்படி விழுந்து போகும். தேவனுடைய பிள்ளையே, ஒரு அரணை கத்தறிந்த கால வேளையில ஒரு அரணுக்குள்ளே ஆண்டவர் உங்களை நடத்த போகிறார். ஒரு அரணுக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். எந்த பணத்தை அவன் நம்பினானோ அந்த பணம் அவனை தூக்கிலே கொண்டு போனது, அந்த பணம் அவனை நரகத்திற்கு கொண்டு போனது, அந்த பணம் அவனுடைய அழைப்பை நஷ்டப்படுத்தினது. எந்த பணத்தை அவன் சார்ந்து கொண்டானோ அந்த பணம் அவன் ஜீவனையே பிடுங்கி விட்டது. அந்த பணத்திலே வாங்கப்பட்ட நிலம் இன்றைக்கு இஸ்ரவேலிலே அது சபிக்கப்பட்ட நிலமாயிருக்கிறது. இந்த கால வேளையில ஒரு வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், சங்கீதங்களின் புத்தகம் 31ஆம் வசனம் 4ஆம் வசனம், சங்கீதங்களின் புத்தகம் 43ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். தேவன் எனக்கு பலத்த அரணானவர், தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், தேவனே எனக்கு நீர் அரண் அல்ல, பலத்த அரண். ஆண்டவரே, நீர் எனக்கு பலத்த அரண். ஆகவே நான் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, மந்திரமும் இல்லை. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் பலத்தரனாயிருக்கிறார். ஆண்டவர் ஒரு பலத்தரனாயிருக்கிறார். அது பூமி அதிர்ச்சி வந்தாலும் சரி, சுனாமி வந்தாலும் சரி, பலத்த புயல் காற்று வீசினாலும் சரி, வேதம் சொல்லுகிறது அந்த கண்மலையின் மேல் மோதினது அது விழவில்லை. வாசிக்கலாம். பெருமழை சொரிந்து, பெருவெள்ளம் வந்து, காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டது.
Praise the Lord. ஆமணக்கு செடி போல நீ நம்பி இருந்ததெல்லாம் பட்டு போனதா? ஒரு உடைந்து போன நிலைமையிலே நான் இங்கே வந்திருக்கிறாயா? எல்லாவற்றையும் நான் இழந்து போய்விட்டேன். எல்லாம் நஷ்டப்பட்டு போனது. துக்கத்தோடு நீங்க காலவெளியில் இங்கே வந்திருக்கிறாயா? ஆண்டவர் உனக்கு பலத்தாரனாய் மாறப் போகிறார். இந்த ஆராதனையை விட்டு நீ போகும்போது உன் குடும்பத்திற்கு அவர் பலத்தாரனாய் இருப்பார். உன் பிள்ளைகளுக்கு அவர் பலத்தாரனாய் இருப்பார். உன் வாழ்க்கைக்கு அவர் பலத்தாரனாய் இருப்பார். உன் பிசினஸுக்கு ஆண்டவர் பலத்தாரனாய் இருப்பார். இந்த காலவேளையில இந்த இடத்தை விட்டு நீ போகும்போது அருமையான கர்த்தர் உனக்கு பலத்தாரனாய் இருப்பார். நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள்ளே போய் சுகமாயிருப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த புதிய வருஷத்தின் அருமையான 2வது வாரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை ஒரு பலத்த துருகமாய் அவர் வாழ்க்கையிலே மாறும்படியாய் உன்னை ஒரு பலத்த துருகத்திற்குள்ளே அழைத்துக் கொண்டு போகும்படியாய் உனக்கு அவர் ஒரு பலத்த துருகமாய் மாறும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். Glory to God. இந்த காலவெளியில நான் தொடர்ந்து செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். ஆண்டவர் பலத்த துருகமாய் இருக்கிற ஆண்டவர் அதற்குள்ளே உன்னை அழைத்துக் கொண்டு போக விரும்புகிறார். Praise the Lord. அங்கே இருக்கிற ஆயுதங்களை உனக்கு ஆண்டவர் காண்பிக்கும்படியாய் விரும்புகிறார். ஒரு நாடு அருமையான பாதுகாப்பாய் இருக்கிறது என்று சொன்னால் ராணுவம் அதற்கு என்ன செய்கிறது? அது பலத்த துருகத்தை போல ராணுவம் இருக்கிறது. ஒவ்வொரு தேசத்திலும் எல்லாவற்றிற்கும் செலவு பண்ணுகிற பணத்தை காட்டிலும் ராணுவத்திற்கு செலவு பண்ணுகிற பணம் தான் அதிகமாய் செலவு பண்ணுகிறார். கப்பல் படை, ஆகாய விமானத்தின் படைகள், தரைப்படைகள், இந்தியா தேசத்தின் தரப்படை மிகவும் வலிமையான படை என்று சொல்லுகிறார்கள். ஆகவே நாம் பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தானா இருக்கட்டும், சீனா கூட உள்ளே வர பயப்படுகிறார்கள். ஏன் பயப்படுகிறார்கள் என்றால் இந்தியாவினுடைய தரைப்படை மிகவும் வலிமையானது என்று சொல்லுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலவேளையில தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பலத்த துருகமாயிருக்கிறார். அவர் வைத்திருக்கிற ஆயுதங்கள் உன்னை பாதுகாக்கும்படியாய், உன்னை அருமையான நடத்தும்படியாய், உன்னை பாதுகாக்கும்படி அவர் வைத்திருக்கிற 5 விதமான ஆயுதங்களை நான் உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன். 7 விதமான ஆயுதங்களை உனக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். 7ஐ பேச முடியாது, ஒன்றை மாத்திரம் பேசுகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் இருக்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கற்றையை முதலாவது அருமையான தேவன் வைத்திருக்கிற ஆயுதம். அரணுக்குள்ளே நீங்கள் போனால் அரணுக்குள்ளே தேவன் உங்களுக்கு காண்பிக்கிற ஆவிக்குரிய அரணாய் இருக்கிற அருமையான அந்த பாதுகாப்புக்குள்ளே நீங்கள் போகும்போது கர்த்தர் உங்களை சத்தியத்திலே நடத்துகிறார். 2வது நீதி என்னும் மார்க்கவசம். வாசிக்கலாம். சத்தியம் என்னும் கற்றையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயுதம் என்னும் பாதரட்சையை ஆண்களிலே கொடுத்தவர்களாயும் பொல்லாங்கினையும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்கும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருக்கிறேன். விதமான ஆயுதங்களை ஆண்டவர் இந்த வேத பகுதியில அறிமுகப்படுத்துகிறார். நான் ஒன்றை மாத்திரம் இந்த காலவேளையில நான்
நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஆயத்தம் என்னும் பாதரட்சை. நாம் தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு நேராய் போகலாம். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். சிதறடிக்கிறவன் உன் முகத்திற்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள். அரணை காத்துக்கொள். வழியை காவல் பண்ணு. வழியை காவல் பண்ணு. அறையை கெட்டியாய் கட்டிக்கொள். அறையை கட்டியாய் கட்டிக்கொள். உன் பெலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. உன் பெலனை ஸ்திரப்படுத்து. ஆயத்தம் என்ற ஒன்று பாதரட்சையாய் நீ அணிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீ அரணுக்குள்ள பாதுகாப்பாய் இருக்க முடியும். ஏன் சத்துருவாகிய பிசாசு குடும்பத்திற்குள்ளே வந்து கிரியை செய்கிறான்? நாம் தேவன் நம்மை எதிர்பார்த்த அளவுக்கு நாம் ஆயத்தமாய் இல்லை. ரெண்டு பேர் படுத்திருப்பார்கள். ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவார், ஒருவன் கைவிடப்படுவார். ரெண்டு பேர் திரித்துக் கொண்டிருப்பார்கள். ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவார், ஒருவன் கைவிடப்படுவார். ஏன் இவர்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள்? ஏன் கைவிடப்பட்டார்கள்? ஆயத்தம் இல்லை. ஒரு ஆயத்தம் இல்லை. மணவாளனாய் இயேசு கிறிஸ்து திருடனை போல வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். சபை மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? ஆயத்தம் இல்லை. ஆகவே பிசாசு என்ன செய்கிறான்? குடும்பத்துக்குள்ளே புகுந்து விடுகிறான். பிசாசு கிரியை செய்கிறான். சபைக்குள்ளே கிரியை செய்கிறான். ஜனங்களுக்குள்ளே கிரியை செய்கிறான். காரணம் என்ன? ஒரு ஆயத்தம் இல்லை. நாமும் சொல்லுகிறான், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், சிதறடிக்கிறவன் வருகிறான். நீங்கள் அவருக்கு தப்பிக்கொள்ள வேண்டும் என்றால் பலத்த துருகமாயிருக்கிற தேவனுக்குள்ளே நீங்கள் அடைக்கலம் புகுந்து கொள்ளுங்கள். அங்கே கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிற ஆயுதங்களை அணிந்து கொள்ளுங்கள். அங்கே நீங்கள் பாதுகாப்பாய் இருப்பீர்கள். சத்துருவை நீங்கள் எதிர்ப்பீர்கள். சத்துரு உங்களை கண்டு பயந்து போவான். சத்துருவின் பிடியில் இருக்கிற ஜனங்களை கூட நீங்கள் விடுதலையாக்கி அரணுக்கு நேராக நடத்துவீர்கள். இது எப்பொழுது நடக்கும்? இது எப்படி நடக்கும் என்று சொன்னால், நீங்கள் ஆயத்தமாய் இருக்கும் போது, நீங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அரணுக்குள்ளே இருக்கும் போது, ஆயுதங்களை நீங்கள் அணிந்து கொள்ளும் போது இது நடக்கும். முதல் காரியத்தை அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அரணை காத்து. ஆண்டவர் உங்களுக்கு அரணை போல கொடுத்திருக்கிற சில காரியங்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். விசுவாசம், ஜெபம், நம்பிக்கை, ஆராதனை, ஊழியர்கள், கிருபைகள், இவைகளெல்லாம் உங்களுக்கு அரணை போல ஆவிக்குரிய ஜீவியத்தில் அரணை போல இருக்கிறவை. நீங்கள் காத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான தாளந்துகள், ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபைகள். ஒருவர் என்ன செய்தார்? ஒரு தாளந்து வாங்கினவர் என்ன செய்தார்? குழியை தோண்டி அதை புதைத்து வைத்திருந்தார். தூக்கிக் கொண்டிருக்கிறார். புதைத்து வைத்திருக்கிறார். எஜமான் வந்தபோது அவன் கேட்கிறான், எப்பா உனக்கு நான் கொடுத்த தாளந்து எங்கே? அது சொல்லுகிறான், மண்ணுக்குள்ளே இருக்கிறது, வேணாம் நீனே நோண்டி எடுத்துக்கோ. அவன் சொல்லுகிறான், நீ வட்டிக்கு விட்டிருந்தால் கூட அது பெருகி இருக்குமே. அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொல்றான்? அது மட்டும் வாசிங்க. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கிக் கொள்வேன் என்று சொல்லி அவரிடத்தில் இருந்த தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணம் அடைவான். இல்லாதவனிடத்தில் இருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாய் இருக்கிற இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள். புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும்
கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த கிருபை, கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த வெளிச்சம், கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த வரம், கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த கிருபை, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். 1 தீமோத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20, 21, 2 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை காத்துக்கொண்டு, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும், சீர்கேடான வீண் பேச்சுக்கும், ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். இவனையும் அலெக்சாந்தரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இப்பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வைத்து அவர்கள் என்னை விட்டு போய்விட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என்னை விட்டு போய்விட்டார்கள், காத்துக் கொள்ளவில்லை. சேஷபுத்திர பாகத்தை இவன் யாக்கோபுக்கு கூழுக்காக கொடுத்து விட்டான். வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15, 16, 17 வாசிக்கலாம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும், ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும், யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி, யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும், ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும், ஒருவனும் வேசிக்கள்ளனாவது, ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல் சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாக இருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆனாலும் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும், கண்ணீர் விட்டு கவலையோடு கூட தேடினானா, மனமாறுதலை காணாமல் போனான். அவனுக்கு கிடைக்கவில்லை, அவர் அதை பெற்றுக் கொள்ள முடியவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிம்சோன் மேல் இருந்த அபிஷேகம் சாதாரணமான அபிஷேகம் அல்ல. முழு பெலிஸ்தியர் சேனையும் சிம்சோனை கண்டு பயந்தார்கள். முழு இஸ்ரவேல் சேனைகளும் சிம்சோனை கண்டு பயந்தார்கள். அவனை தேவன் வல்லமையாய் அபிஷேகித்திருந்தார். அவன் மேல் இருக்கிற அபிஷேகம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் பலத்த காரியங்களை செய்தான். 300 நரியை பிடித்து பந்தங்களை கட்டி அருமையான அந்த பெலிஸ்தியனுடைய வெள்ளாமைக்குள்ளே அவன் விட்டு விடுகிறான். அவனை கட்டி கொண்டு போய் அவனை கொல்லும்படியாய் அவனை கட்டி கொண்டு போனார்கள். அவன் எடுக்கும் போது அந்த கயிறுகள் எல்லாம் கட்டவிட்டு போனது. அவர் ஒருவரை சிங்கத்தை அருமையான ஆட்டை போல கிழித்து போட்டவர். அவன் சாதாரணமானவன் அல்ல. அவனை கண்டு பெலிஸ்திய சேனையே பயந்தார்கள், இஸ்ரவேலர்கள் பயந்தார்கள். ஒரு மனுஷன் இவ்வளவு காரியத்தை எப்படி செய்ய முடியும் என்று நினைத்தார்கள். அவர் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் அளவில்லாதபடி இருந்தது. ஆனால் அதை அவர் தெளிலாளின் மடியிலே அவர் நஷ்டப்படுத்தி விட்டார். எந்த அபிஷேகத்தை, எந்த கிருபையை, எந்த வல்லமையை அவன் காத்துக் கொள்ளாமல் போனானோ, இப்பொழுது அவன் எங்கே இருக்கிறான் தெரியுமா? பெலிஸ்தியனுடைய பாளையத்திற்குள்ளே இருக்கிறான். எப்படி இருக்கிறான் தெரியுமா? கண்கள் பிடுங்கப்பட்டவனாய் இருக்கிறான், கைகள் விலங்கு மாட்டப்பட்டவனாய் இருக்கிறான், மாவரைத்துக் கொண்டிருக்கிறான். இதற்கு என்ன காரணம் தெரியுமா? அவன் மேலே இருக்கிற கிருபையை, அவன் மேலே இருக்கிற அபிஷேகத்தை, அவன் மேலே இருந்த வல்லமையை அவன் பாதுகாக்க தவறிவிட்டதனாலே. நான் சொல்கிறான், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அவனை நீங்கள் என்ன செய்யுங்கள்? காத்து கொள்ளுங்கள். இரண்டாவது வாசிக்கலாம், வழியை காவல் பண்ணு. வழியை காவல் பண்ணு. உங்களை ஆயத்தம் என்னும் பாதரட்சைக்கு நேராய் நடத்தி கொண்டு போகிற, ஆயத்தம் என்னும் பாதரட்சையை நீங்கள் அணிந்து கொள்ளும்படியாய் உங்களை நடத்தி கொண்டு போகிற,
ஆயத்தமுள்ள ஒரு விசுவாசியாய், ஆயத்தமுள்ள ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் செய்யும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவேளையில உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுதுதான் அருமையான பலத்த துருகமாயிருக்கிற பலத்தாரனாயிருக்கிற தேவனுக்குள்ளே நீ தங்கி இருக்க முடியும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய பாதுகாவல் ஒரு பாளையத்தை சுற்றிலும் இருக்கும். இரண்டாவது நாகும் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், ஒரு பாதையை என்ன செய், வழியை காவல் பண்ண. உபாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 32, 33 வாசிக்கலாம். உபாகமம். தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும், நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும், இரவில் அக்னியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாதை காட்டுகிற ஆண்டவர். அவர் எப்போதும் உனக்கு பாதை காட்டுகிற தேவனாயிருக்கிறார். எப்பொழுது நீங்கள் பாதை தவறி விடுகிறீர்கள் என்று சொன்னால், மேலே எப்போது பார்ப்பதற்கு நீங்கள் தவறி விடுகிறீர்களோ, ஆண்டவரே இந்த சூழ்நிலையில எப்படி நடக்க வேண்டும் என எனக்கு தெரியவில்லை. எல்லா பக்கமும் இருளாயிருக்கிறது. போராட்டத்தின் மத்தியில் இருக்கிறேன். நான் கட்டியிருக்கிற வீடு தனியாக இருக்கிறது. யாருமே இல்லை. ஒரு இருட்டுக்குள்ளே இருக்கிறேன். அருமையான ராத்திரி நேரங்களிலே ஒரு பயம் எனக்குள்ளே இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, உடைய கண்கள் பரலோகத்தை நோக்கி பார்க்கட்டும். Praise the Lord. அவர் உங்களுக்கு வெளிச்சமாயிருக்கிற தேவனாயிருக்கிறார். நட்சத்திரத்தை பார்த்தபோது அவர்கள் நடந்து போன பாதை சரியாயிருந்தது. எப்பொழுது அவர்கள் தங்கள் மூளை அருமையான மாம்சத்தை சார்ந்து கொண்டார்களோ, எப்பொழுது அவர்கள் மாம்சத்தை அவர்கள் என்ன நினைத்தார்கள், யூதருக்கு ராஜாவாய் பிறக்கிறவர் எங்கே பிறந்திருப்பார் என்று யோசிக்க ஆரம்பித்தார்கள். யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் ராஜாரமனையிலே தான் பிறந்திருப்பார்கள் என்று அவர்கள் யோசிக்க எப்பொழுது ஆரம்பித்தார்களோ, அப்பொழுது மேலே பார்க்கவில்லை, கீழே பார்த்தார்கள். அவர்களை எங்கே கொண்டு போய் விட்டது என்றால், பிள்ளை இல்லாத ஒரு இடத்திற்கு கொண்டு போய் விட்டது. அரமனை பெருசாயிருந்தது. அந்த தூண்கள் எல்லாம் பார்த்து ரசித்து கொண்டு போயிருப்பார்கள். அங்கே போட்டிருக்கிறதான படங்கள், அங்கே இருக்கிற தலை எப்படி இருக்கும், தரையெல்லாம் பார்த்தால் கிரானைட்ல போட்டிருக்கும். அருமையான அங்கே இருக்கிற ஆசனங்கள் எல்லாம் ராஜாவும் மந்திரிகளும் காட்டிருக்கிற ஆசனங்கள். அருமையான சமுதாயத்திலே எங்கே பார்க்க முடியாத ஆசனங்கள் இருந்திருக்கும். தங்கத்தான தகடுகள் எல்லாம் அங்கே அருமையான பார்த்தார்கள். ராஜாவை பார்த்தார்கள். ஆனால் இயேசுவை அவர்களாலே பார்க்க முடியவில்லை. இயேசுவை அவர்களாலே காண முடியவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தின் மேன்மைகளை எல்லாம் நீங்கள் மாம்சத்திலே நடந்தால் உலகத்தின் மேன்மைகளை பார்க்கலாம். ஆனால் இயேசுவை நீங்கள் பார்க்க முடியாது. எலெக்ஷன் வரும்போது இருந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? உலகத்தின் மேன்மையை பெற்றுக் கொள்ளும்படியாய், உலகத்தின் மேன்மை அனுபவிக்கும்படியாய், உலகத்தின் அதிகாரத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய், ஆட்சியை பிடிக்கும்படியாய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை காத்துக் கொள்ள வேண்டும். தகப்பனுடைய பாதையில அருமையான கட்டகுமாரன் இருக்கும் வரையிலும் அவனுக்கு சுகம் இருந்தது, உடை இருந்தது, உணவு இருந்தது, தங்க இடம் இருந்தது, செழுமையாயிருந்தான். எப்பொழுது தகப்பனுடைய பாதையை அவன் விட்டு போனானோ, அவர் அனுபவித்த இன்பமெல்லாம் மேகங்களை போல மறைந்து போனது. அவன் அனுபவித்த இன்பமெல்லாம் பூவை போல வாடி போனது. இப்பொழுது எங்கே உட்கார்ந்திருக்கிறார் தெரியுமா? பண்டி பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். எதற்காக தெரியுமா உட்கார்ந்து இருக்கிறார்?
பட்னியோடு சண்டை வேற போட்டுக் கொண்டிருக்கிறார். எதுக்கென்றால் அது சாப்பாடு ஆகாரத்தை இவன் எடுக்கும்படியாய் போராடி கொண்டிருக்கிறான். அது நான் சாப்பிடுற சாப்பாட நீ எடுக்கும்படியா வந்திருக்கிறான்னு சொல்லி அது மூஞ்சி காட்டி உரிமிட்டு இருக்குது. வேதம் சொல்லுகிறது வண்டி தவிடு கூட அவன் கடைகளை வாசிக்கலாம். படைகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். ஒருவரும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவர் அந்த பண்ணி திங்கிற தவிடு போதும். நல்ல பிரசன்னம், நல்ல பாட்டு, நல்ல ஆராதனை எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப ஐயா எங்க உட்கார்ந்து இருக்கிறார் தெரியுமா? பண்ணிக்கிட்ட போய் உட்கார்ந்து அது கிடைக்கலையா? எவ்வளவு வேதனை பாருங்க. எப்படி கிடைக்கும் ஐயா? தகப்பனை விட்டு விட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மனுஷனுக்கு பின்னே போய்விடாதே, உலகத்திற்கு பின்னே போய்விடாதே, மாம்சத்திற்கு பின்னே போய்விடாதே. அங்கே துக்கம் இருக்கிறது, அங்கே வேதனை இருக்கிறது, அங்கே மரணம் இருக்கிறது, அங்கே அழிவு இருக்கிறது, அங்கே நாசம் இருக்கிறது, அங்கே சாபம் இருக்கிறது, அங்கே துக்கம் இருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை நீ தெரிந்து கொண்ட பாதை உனக்கு இன்பம் போல இருக்கலாம். இன்றைக்கு நீ தெரிந்து கொண்ட பாதை உன் மகிழ்ச்சி, உன் இருதயத்தை மகிழ்ச்சியாக்குகிறது போல இருக்கலாம். நீ இன்றைக்கு தெரிந்து கொண்ட பாதை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது செழிப்பை போல இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த பாதையை வெறுக்கிறார். பெரிய தீர்க்கதரிசி சாதாரணமானவர் அல்ல, பிள்ளையா. அவன் போய் முன்னாலே கர்த்தர் பேசுவாரையா. பெரிய தீர்க்கதரிசி பாலாக்கு எப்பொழுது பணத்தை காண்பித்தானோ, எப்பொழுது அவன் வீட்டை தேடி வந்தானோ, எப்பொழுது அவனோடு கூட பேசினானோ, அப்பொழுதே அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அவனுடைய தரிசனமும் அவனுடைய ஊழியமும் அவனுடைய அபிஷேகமும் அவன் மேல் பெற்ற தேவ கிருபையும் ஆட ஆரம்பித்துவிட்டது. பாதை தவறி போய்விட்டான். எத்தனை முறை நீ தேவனுடைய பாதையை விட்டு போயிருக்கிறாய். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு பால் காய்ப்பு வீட்டுக்கு அம்மா போயிட்டு இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்கிற நாள். இதுல அம்மா வீட்டுல நல்ல போத்திட்டு தூங்குறாங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற நாள். ஆண்டவர் சபையிலே பேசும்படி நின்று கொண்டிருக்கிறார். எப்படி உன் ஆவிக்குரிய வாழ்க்கை செய்து கொண்டிருக்கிறாய்? நீ உன்னையே திருப்திப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். நான் பக்தியாய் இருக்கிறேன். அம்மா பேசுறத பார்த்தா பைபிள் வெளிப்படுத்துறது பேசிட்டு வர. நீ பேசுறதுலாம் நல்லதா இருக்குமா? நீ பாடுறது கூட நல்லதா இருக்கு, நீ நடந்து வர்றது கூட நல்லதா இருக்கு. ஆனா வழி சரியில்லை. ஒரு பாதை சரியில்லை. நீ அனலாவது குளிராவது இருந்தால் பரவாயில்லை. நீ அனலுமில்லை, குளிருமில்லை, வெறுவெறுப்பாய் ஆவிக்குரிய ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறாய். நீ நினைக்கிறாய், நான் அந்த கிராமத்துக்கு போய் ஊழியம் செய்தவர் 10 பேருக்கு இயேசுவை சொன்னேன், அங்கே அழுதார்கள், என் காலிலே விழுந்தார்கள். உன் காலில் விழுந்தா அவன் பாதை தெரியாம தவறிதான் போவான். என நீயே பாதை தெரியாம போயிட்டு பாலாவை காலிலே விழுந்தவன் அவன் பாதை தவறி போனான். அவன் ஒழுங்கா இந்த பீரையாவை தூக்கி தூக்கி போட்டுட்டு அவன் தேவனை நோக்கி, நாங்கள் உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறோம், உம்முடைய பாதையிலே வருகிறோம் என்று சொல்லியிருப்பானே. ஆனால் அவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட சேர்த்துக் கொள்ளப்பட்டிருப்பார். யுத்தத்தை அவன் சந்தித்திருக்க மாட்டான். அழிவு அவன் வாழ்க்கையிலே வந்திருக்காது. சமாதானம் அவன் தேசத்தை மூடிக்கொண்டிருக்கும். வழிகளை நீ என்ன செய்ய வேண்டும்? காவல் பண்ண வேண்டும்.
Praise the Lord. ஒரு விருப்பத்தை போல நீ நடந்து கொண்டிருக்கிறாய். ஒரு விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தேவனிடத்தில் செபித்துக் கொண்டிருக்கிறாய். ஒரு விருப்பத்தை அருமையான தேவனிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறாய். இப்படியான் எனக்கு அருமையான பெண் வேண்டும், இப்படியான் எனக்கு மாப்பிள்ளை வேண்டும், இப்படியான் எனக்கு பிள்ளை பிறக்க வேண்டும், இப்படியான் என் சூழ்நிலை இருக்க வேண்டும் என்று நீ ஆண்டவரிடத்தில் கேட்கிறாய். ஆண்டவர் வைத்திருக்கிற பாதை அருமையான நீ நினைத்திருக்கிற, நீ யோசித்திருக்கிற, நீ சொல்லித்திருக்கிற பாதையை காட்டிலும் மேன்மையானது, மகிமையானது, உன்னதமானது, விசேஷமானது. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில பின்மாற்றத்தோடு கூட உட்கார்ந்து இருக்கிற மகனே, இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட பேசுகிறார். மனம் திரும்பி தேவனுடைய பாதையிலே திரும்பி வரும்படியாய் உன்னை ஒப்புக்கொடு. இந்த கால வேளையில பின்பகுதியிலே உட்கார்ந்து இருக்கிற மகனே, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகிறார். உன் ஆராதனையிலே நான் பிரியமாயில்லை, நீ தேவனை தேடுகிறதில குறை உள்ளவளாய் இருக்கிறாய். திராசிலே நெருக்கப்பட்டால் உன் குறைகள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, திராசிலே வைக்கப்பட்டு நெருக்கப்பட்டால் உன் குறைகள் பெரியதாய் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். நீ உன்னையே திருப்திப்படுத்திக் கொண்டிருக்கிறாய், உன்னையே நீ திருப்திப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். தேவனுடைய பாதைக்கு மனம் திரும்பி திரும்பும்படியாய் தேவாவியானவர் உன்னோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறோம். நாகும் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை ஆயத்தத்துக்கு நிழலாய் நடத்தும்படி அவன் பேசுகிறான். சிதறடிக்கிறவன் வருகிறான். நீங்கள் தப்பிக்கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், நீங்கள் மரணத்திற்கு விலக வேண்டும் என்றால், சாபத்திற்கு விலக வேண்டும் என்றால், எதிரிகளின் கைகளிலே நீங்கள் சிக்கிக் கொள்ளாது வழி இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். Glory to God. அரணை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது அவன் சொல்லுகிறான், வழியை காவல் பண்ணுங்கள். மூன்றாவது என்ன சொல்லுகிறான், அறையை எப்படி கட்டி கொள்ளணுமா? பெல்ட் போட்டுக்கிறோம். கொஞ்சம் வாயில் குறைச்சுனா பெல்ட் நிக்காது, பேங்க் கீழே வந்துடும். பேசலாம் நல்ல இறுக்கமா கேட்ட பேசலாம். அவன் சொல்லுகிறான், கட்டியாய் கட்டிக்கோ. தொட்டு தொடாமலும் இல்லை. மூன்று காரியத்தை நீங்கள் அறையை கட்டிக் கொள்ளுகிறதை அருமையான வேதம் போதிக்கிறது. ஒன்று, அருமையான ஊழியக்காரனோடு கூட ஒரு சரியான உறவு இருக்க வேண்டும். இரண்டு, நீங்கள் சபையோடு கூட நீங்கள் ஒரு சரியான உறவு உங்களுக்கு இருக்க வேண்டும். மூன்று, பரிசுத்த ஆவியானவரோடு கூட நீங்கள் சரியாய் கட்டப்பட்டு இருக்க வேண்டும். மூணு பெல்ஸ் கொடுத்தது. பிரைஸ் தி லார்ட். ஆவிக்குரிய மூன்று ஐக்கியத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். கல்யாண வீட்டில் பலவிதமான கூட்டங்கள் வரும். வேடிக்கை பார்க்கிறவர்கள் வருவார்கள். அந்த பந்திய கணக்குப்படி கரெக்டா வர சாயங்கள் இருப்பார்கள். பலவிதமாய் வருவார்கள். ஏதாவது குறை சொல்ல வேண்டும் என்று வருகிறவர்கள் ஊர்காலையே உப்பா அதிகமா போட்டே சட்டப்படுறாங்க. ஊர்கால உப்பு அதிகமான அது பிரச்சனையா? ஏதாவது ஒரு சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அது சாப்பிடுகிற இடத்துல ஏதாவது சண்டை நடக்கும். ஏன் கேட்டா சொந்தக்காரர்கள் வேணும் என்றே செய்வார்கள். அந்த அவங்க பொண்ணு போட்டுக்கிற புடவை சரியில்லை, பையன் போட்டுக்கிற சரியில்லை, அது போட்டு போன எல்லாம் அரை மணி நேரம் கொடுத்து ஒரு மணி நேரம் கொடுத்து அப்புறம் அவங்க பட்டியல் ஏறி அவங்க போகிறாங்க, நம்ம போகிறோம். ஏதோ போனோமா வந்தோமா சாப்பிட்டோமா, அவங்க எதையாவது போட்டு எதாச்சும் எல்லாம் ஒரு நாள் தான். அது போய் பார்த்தா அடுத்த நாள் நம்மளோட புடத்திட்ட உட்காந்துப்பாங்க. இதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும். தேவனுடைய பிள்ளைகளை சரியான அங்கே நின்று கொண்டிருப்பார்கள் பாருங்க. அதை நடத்துறவங்க அதை முடிக்கிறது வரையிலும் அந்த ஹார்ட் எப்படின்னா நல்ல ஹை ஸ்பீடா இருக்கும். பல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு பல்ஸ் எடுத்து பார்த்தா பிபி ஹையா இருக்கும், அம்மாவுக்கு எடுத்து பார்த்தா அது இன்னும் ஹையா இருக்கும். கூட பிறப்புகளெல்லாம் எடுத்து பார்த்தா எல்லாரும் அட்மிஷன் ஆகுது மாதிரி தான் இருக்கும். இந்த ராத்திரி தான் அதெல்லாம் கீழே இறக்கும்.
பல்ஸ் எல்லாம் கீழே இறங்கும். எப்பாடா முடிஞ்சு போச்சு, எல்லாம் போச்சுங்களா, வண்டியில் ஏற்றிங்களா, எல்லாம் போயிட்டாங்க. சித்தப்பா பெரியப்பா அவன் எல்லாம் தோலை போச்சு, எல்லாம் போச்சு. அப்பதான் தூக்கமே வரும். எதற்காக சொல்லுகிறது என்றால் ஒரு சரியான ஃபெலோஷிப் இருக்க வேண்டும், ஒரு சரியான ஐக்கியம் இருக்க வேண்டும். எதற்காக என்றால் அரணுக்குள்ளே அப்பொழுதுதான் இருக்க முடியும். அரணிலே தேவன் வைத்திருக்கிற ஆயுதங்களாய் இருக்கிற ஆயத்தம் என்னும் பாதரட்சையை நீ கொடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால், ஆயத்தம் என்னும் பாதரட்சையை நீ அணிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆயத்தம் என்னும் பாதரட்சையிலே நீ அருமையான நீ பதிந்திருக்க வேண்டும் என்றால், உன் கால்கள் பதிந்திருக்க வேண்டும் என்றால் நீ உன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். செருப்பு போடுறதுக்கு முன்னாடி காலெல்லாம் துடைக்கணும், காலெல்லாம் சுத்தமா வச்சுக்கணும். புது செருப்பு போடுறதுக்கு எப்படி போடுவீங்க? நீங்க தான் வாங்கிட்டு பேட்டா செருப்பு வாங்கிட்டு வந்த உடனே கால் அழுக்கா இருக்கும், காலெல்லாம் கொஞ்சம் கழுவி அந்த செருப்பை 10 இடம் போட்டு போட்டு பார்ப்பாங்க. அருமையானவருடைய ஃபெலோஷிப், உங்களுடைய ஐக்கியம் மிக முக்கியமானது. ஒரு மனுஷனுக்கு உடலுக்கு எவ்வளவு தண்ணீர் முக்கியமோ, உடல் அருமையான பூமியிலே ஜீவிக்க வேண்டும் என்றால், இந்த ஜீவனோடு கூட இணைந்திருக்க வேண்டும் என்றால் காட்சி எவ்வளவு முக்கியமோ, ஆகாரம் எவ்வளவு முக்கியமோ, அதே போல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவனோடு கூட நடக்கிற, தேவனோடு கூட பேசுகிற, தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிற, தேவனுடைய சத்தத்தை காட்டுகிற ஆவிக்குரிய மண்டலத்திலே நீ தங்கி இருக்க வேண்டும் என்றால், ஆவிக்குரிய மண்டலத்திலே அருமையான ஆவிக்குரிய மண்டலத்தோடு கூட நீ ஐக்கியம் கொண்டு இருக்க வேண்டும் என்றால் ஃபெலோஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆவியானவரோடு கூட இருக்கிற ஃபெலோஷிப் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 16 17 வாசிக்கலாம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். ஒரே சரீரமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு நம்மோடு கூட ஐக்கியமாகும்படி பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தார். இயேசு நம்மை ஐக்கியப்படுத்தும்படியாய் அவருடைய இரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே சிந்தினார். நம்மை ஐக்கியப்படுத்தும்படியாய் தன் ஜீவனையே பலியாய் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். நம்மோடு அவர் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவர் சிநேகிதர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் நமக்கு தகப்பன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்கள் பெற்றீர்களே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வீழ்ச்சிகளையும் ஆண்டவர் கட்டி எழுப்பும்படி வந்திருக்கிறார். நீ பல நோக்கத்தோடு இதற்குள்ளே வந்திருக்கலாம், பல சுத்தையோடு கூட வந்திருக்கலாம். இந்த புதிய வருஷத்துல, இந்த புதிய ஆண்டுல, இந்த புதிய அருமையான வருஷத்துல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்பும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஆவியானவரோடு கூட இணைந்து கொள், ஆவியானவரோடு கூட அருமையான இணைந்து கொள். எங்கெல்லாம் விடுபட்டு கிடக்கிறதோ, எங்கெல்லாம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறாயோ, எங்கெல்லாம் தோற்று போயிருக்கிறாயோ, எங்கெல்லாம் வெறுமையாய் இருக்கிறாயோ, அவைகளெல்லாம் ஐக்கியத்தின் மூலமாய் கட்டப்படும், ஐக்கியத்தின் மூலமாய் புதுப்பிக்கப்படும், ஐக்கியத்தின் மூலமாய் அது உறுதியாக்கப்படும். அருமையான ஒரு அறைகள் கட்டப்படும். சங்கீதம் 133 சங்கீதம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்க. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறது, அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். எங்கே சகோதரர்கள் ஒருமித்து கூடும்போது
சபை ஆராதனையில் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது, அவரை தொழுது கொள்ளும் போது, சபைக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார். நான்காவது, நான் ஆயத்தம் என்ற இடத்துக்கு உங்களை நடத்தி கொண்டு போகிறேன். நான்காவது நாம் தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தை என்ன? உன் பலனை சிறப்படுத்து என்று எழுதப்படவில்லை, மிகவும் சிறப்படுத்து. அல்லேலூயா. ஏனென்றால் சிதறடிக்கிறவன் வருகிறான். அவன் யார்? பலனுள்ளவன். அவன் சாதாரணமானவன் அல்ல. யூதாசை தூக்குக்கு நேரே கொண்டு போனவன். இவனை அலெக்சாந்தரை விசுவாசத்தை நஷ்டப்படுத்தினவன். பேதுருவை அவன் சொல்லுவான் வேலைக்கார பெண்ணிடத்தில் சபிக்கும்படியாய் பேதுருவை நடத்தினவன். வசனத்தை எல்லாம் விட்டு ஓடினார்கள். இதற்கு காரணம் என்ன? அவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலன் இல்லாததுனால, ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவர்கள் மிகவும் பலன் இல்லாததுனால. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவருடைய பலத்தை ரோமன் அருமையான புத்தகத்தில் எழுதும்போது எழுதுகிறார், கிறிஸ்துவின் அன்பிலே இருந்து என்னை பிரிப்பவன் யார்? வியாதியோ, உபத்திரவமோ, நாசமோ, மோசமோ, பட்டயமோ, நிர்வாணமோ ஒன்றும் என்னை கிறிஸ்துவின் அன்பிலே இருந்து பிரிக்க மாட்டாது என்று நான் அறிந்திருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய ஆவிக்குரிய பலனை நான் மிகவும் சிறப்படுத்தி இருக்கிறேன். நீங்கள் இந்த காலவேளையில பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்தால்தான் நீங்கள் பலன் உள்ளவர்களாய் மாற முடியும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் வாசிக்கலாம். 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 52ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கலாம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக் கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்துக் கொள். ஆண்டவர் சொல்கிறார், நீ எழுந்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய வல்லமையினாலே இந்த காலவேளையில உன்னை பலப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் சபையில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆரம்பத்தில் நீ எப்படி இருந்தாய்? உன்னுடைய ஆவிக்குரிய ஓட்டம், உனக்கு இருந்த வாஞ்சை, உனக்கு இருந்த தாகம், நீ எடுத்த தீர்மானங்கள் அருமையான எவ்வளவு மேன்மை உள்ளதா இருந்தது. இப்பொழுது எங்கேயோ நீ இருந்து கொண்டிருக்கிறாய். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு சென்று போற நிலையில் இருக்கிறது. ஆண்டவரோடு கூட நீ இப்பொழுது இல்லை. தேவ பிரசன்னத்தை உணர முடியவில்லை. பரிசுத்த ஆவியானவர் அருமையான நிறைந்து செழிக்கிற அனுபவம் இப்பொழுது இல்லை. அருமையான அபிஷேகம் எல்லாம் போய்விட்டது, எல்லாம் போய்விட்டது. துக்கத்தோடு கூட நீ உட்கார்ந்திருக்கிறாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலவேளையிலே உன்னை பலப்படுத்தும்படியாய், உன்னை திடப்படுத்தும்படியாய், உன்னை உயர்த்திக்கும்படியாய் ஆண்டவருடைய வல்லமை சபையில் அசைவாடி கொண்டிருக்கிறது. கர்த்தர் இந்த காலவேளையில இந்த புதிய வருஷத்தின் ஆரம்பத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் தன்னுடைய வல்லமையினாலே உன்னை இடைகட்டும்படியாய் விரும்புகிறார். உலர்ந்த எலும்புகள் உயிரடையும், மங்கி எறிகிற திரிகள் பிரகாசிக்கும். ஆண்டவர் இந்த காலவேளையில உன்னை பலப்படுத்தும்படியாய் ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், சாதாரணமான அபிஷேகம் அல்ல, சாதாரணமான வல்லமை அல்ல, என்னுடைய வல்லமை உனக்கு நான் தருகிறேன். என் மேல் இந்த அபிஷேகத்தை உன்மேலே வைக்கிறேன். என்னை காட்டிலும் நீ பெரிய காரியங்களை செய்வாய். நான் செய்ததை காட்டிலும் நீ பெரிய காரியங்களை
செய்வார். ஒரு வித்தியாசமான அபிஷேகம் உன் மேலே, உன் குடும்பத்தின் மேலே, உன் பிள்ளைகள் மேலே நான் வைக்க போகிற இந்த வருஷத்திலே அது பிரகாசித்து எரியும். Glory to God. நம்ம அப்படி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். Holy Spirit,